ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் நல்ல ஒரு ஐடி பங்கை எப்படி பிக் பண்ணலாம். ஸோ எதிர்காலத்துல இந்த ஐடி பங்கஸோட வளர்ச்சி எப்படி இருக்கும், நம்ம இந்த கம்பெனியில பெட் பண்ணா நம்மளுடைய முதலீடு எப்படி growth ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வச்சு இந்த ஐடி கம்பெனிஸை நம்ம கணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா 2001 பார்த்தீங்கன்னா இதோடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6 பில்லியன். அதுவே பார்த்தீங்கன்னா 2022-23 245 பில்லியன் ரெவன்யூ ஈட்டுற ஒரு நிறுவனமா மாறி இருக்குது. செக்டர் growth பார்த்தீங்கன்னா 40x அண்ட் அதுவே ஐநார் டேம்ல பார்த்தீங்கன்னா 80x உயர்ந்திருக்கு. இதற்கு காரணம் ஐநார் டிப்ரிஷியேட் ஆனதுக்கு தான் காரணம். அண்ட் ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா 1990 ஜஸ்ட் வந்து சர்வீசஸ், இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸிங், பேரோல், ஹெச்ஆர் மெயின்டெனன்ஸ்க்காக குறிப்பா பார்த்தீங்கன்னா கால் சென்டருக்கு ஜஸ்ட் பணியாற்றிட்டு இருந்தாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2023 ரொம்பவே அப்கிரேட் ஆகி டிஜிட்டலைசேஷன், கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ ட்ரிவன், சைபர் செக்யூரிட்டி அந்த அளவுக்கு இந்தியன் கம்பெனிஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஐடி செக்டர் தான் இந்தியாவில் உள்ள மேஜர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டர். 2021-22 டேட்டாவை படி பார்த்தீங்கன்னா 51 லட்சம் பேர் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க. ஐடி பிசினஸ்ல ஐடி செக்டர்ல இந்தியன் ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா என்டையர்லி, அதாவது முழுவதும் மோஸ்ட்லி சர்வீசஸ் ஓரியன்ட் தான். ரேர்லி 1% or 2% தான் ஹார்ட்வேர் செல் பண்றாங்க. ஸோ இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு ஆர்கனைசேஷனை வித்து ஒன் டைம் பேமெண்ட் எடுத்துருவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல மாசந்தோறும் ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு வந்து ஒரு அப்சைட். ஸோ கம்பெனிஸும் அதை தான் விரும்புறாங்க. என்னன்னா இதுக்கு ஒரு ரெகுலர் ரெவன்யூ வருது, அதனால கம்பெனிஸ் விரும்புறாங்க இந்த சர்வீஸ் செக்டர்ஸ்ல. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குளோபல் ஈவெண்ட்ஸ். ஸோ குளோபல் 70% ஆஃப் த டோட்டல் ரெவன்யூ இந்தியன் ஐடியில பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் இந்தியால தான் வருது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 60% வந்து யூஎஸ்ல இருந்து தான் வருது. ஸோ இப்போ யூஎஸோட எக்கனாமிக் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு, growth இருந்துச்சுன்னா இந்தியன் ஐடி செக்டர்ஸும் நல்லாவே growth ஆகும். அதுவே அவங்களுடைய எக்கனாமி வந்து டவுன்வர்ட் ஆர் ரெசெஷன் இருந்துச்சுன்னா இவங்களுடைய growth-உம் அஃபெக்ட் ஆகும். குறிப்பா பாத்தீங்கன்னா ரெசெஷன் வர்றதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி. குறிப்பா ஏன்னா இதோடைய சர்வீசஸ் ஆர் எசென்சியல் ஈவன் பேட் டைம் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபாரின் எக்ஸ்ப்ளோஷர் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இவங்களுடைய 50% ரெவன்யூ வந்து யூஎஸ்ல இருந்து வருது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2013 இவங்க ஒரு ப்ராஜெக்ட் 1000 ரூபாய் எடுத்திருக்காங்க. அப்போது கரன்சி பாத்தீங்கன்னா 50 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போடைய மதிப்பு 50,000 ரூபாய். அதுவே பாத்தீங்கன்னா 2023 $82. ஸோ 82 ரூபாய். ஸோ அப்போ $1000 சொன்னா 82,000 ரூபாய். ஸோ 50,000க்குள்ள ஒர்க் பண்ண அதே ஒர்க் 82,000. ஸோ கரன்சி டிப்ரிஷியேட் இவங்களுக்கு ரொம்பவே அட்வான்ஸா அமையும். ஸோ இந்த கரன்சி டிப்ரிசியேஷன் ரெண்டு காரணங்களா முடியுது. ஒன்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரீசன் அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரீசன். ஒன்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரீசன் காரணம் விலைவாசி உயர்வு அண்ட் எக்ஸ்டர்னல் ரீசன் பாத்தீங்கன்னா உலக அளவில் நடக்கல வார் அண்ட் அதர் ரீசன்ஸ். இதுதான் ஐடி செக்டர்ல ஒரு ஜெனரல் வியூ. ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வச்சு ஐடி கம்பெனிஸை நம்ம வந்து growth ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் கரன்சி. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஐடி செக்டரோட ரெவன்யூ வந்து அவங்க ரிப்போர்ட்டட் கரன்சி பார்க்கணும், கான்ஸ்டன்ட் கரன்சி growth-உம் பார்க்கணும். ரிப்போர்ட்டட் கரன்சி growth வந்து இந்த கான்ஸ்டன்ட் கரன்சி growth-ஓட கம்மியா தான் இருக்கும். இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஐஎன்ஆர் டிப்ரிசியேஷன் அகைன்ஸ்ட் த யூஎஸ் டாலர் தான். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆர்டர் புக். ஸோ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆர்டர் புக் அவங்க ஃபியூச்சர்ல வச்சிருக்காங்க. ஸோ ஆர்டர் புக் இன்க்ரீஸ் ஆக அவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அன்வேண்ட் ரெவன்யூ அப்படின்னா என்ன? ஸோ பேசிக்கலா ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து அவங்க ஒரு கஸ்டமர்ட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. பட் அந்த பேமெண்ட்டுக்குள்ள ஒர்க் அவங்க டெலிவர் பண்ணலன்னா அவங்க அதை லயபிலிட்டியில பேலன்ஸ் ஷீட்ல சேர்த்திருப்பாங்க. இது நீங்க நோட் பண்ணிக்கணும். அண்ட் ரெவன்யூ, அதாவது சில ப்ராஜெக்டை இவங்க அட்வான்ஸாவே முடிச்சு கொடுத்துருப்பாங்க, பட் கிளைண்ட் வந்து இன்வாய்ஸ் ஆர் பேமெண்ட் கொடுத்துருக்க மாட்டாரு. ஸோ இதை அவங்க பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ஸ்ல கோட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். ஸோ இந்த பில்ட் ரெவன்யூ பாத்தீங்கன்னா கிடைக்கலாம், சப்போஸ் கிடைக்காம போகலாம். இதுல ஒரு கிரெடிட் ரிஸ்க்கும் இருக்கு. இது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அண்ட் நம்பர் ஆஃப் நியூ கிளைண்ட்ஸ். ஸோ அடிஷன் ஆஃப் நியூ கிளைண்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ புதுசா கிளைண்ட் வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒர்க் பிடிச்சி வந்திருக்கலாம், growth-உம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அதிக முக்கியமான ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த அட்ரிஷன் ரேட். ஸோ ஆர்கனைசேஷன்ல யாரெல்லாம் லெஃப்ட் ஆகி போறாங்க அதுதான் இந்த அட்ரிஷன் ரேட் சொல்றது. ஸோ கிரிட்டிக்கல் மெட்ரிக் ஃபார் ஐடி.
ஏன்னா ஐடி கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா குறிப்பாவே இந்த எம்ப்ளாயிஸோட காஸ்ட் தான் அதிகம். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா வேலையை விட்டு போறவங்களுடைய எம்ப்ளாய் காஸ்ட் அஃபெக்ட் ஆகிற காஸ்ட் தான் அதிகம். காரணம் என்னன்னா புதுசா ஒரு எம்ப்ளாய கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஹெச்ஆர்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி அப்ஸ்கில் கொண்டு வரது ஒரு பெரிய பாடு. ஸோ இந்த அட்ரிஷன் ரேட் ஹையரா இருந்துச்சுன்னா ஸோ ஹையர் த கம்பெனி வில் லாஸ். புதுசாக வர எம்ப்ளாய் வந்து கண்டிப்பா ஹையஸ்ட் சேலரி எடுப்பாரு. அதுவும் ஒரு காரணம். அண்ட் ரிஸ்க் என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்கு இந்த ஐடி துறையில வந்து. ஸோ B2 இது ஐடி துறை பார்த்தீங்கன்னா ஒரு B2B பிஸ்னஸ். இவங்க பேசிக்கலாவே சர்வீஸை ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு இது. அண்ட் ரீஜியன் பேஸ்ட். ஸோ இந்தியா ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஎஸ் சர்வீஸ் வழங்குறாங்க. இப்போ யூஎஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வில் அஃபெக்ட். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ். ஸோ இந்த கிளைண்ட்ஸ்ல ஒரே கிளைண்ட் மூலமா எல்லா ரெவன்யூ வருதா இல்ல வேற கிளைண்ட்ஸ் மூலமா வருதா? ஸோ 2023 ஃபைனான்சியல் ரிப்போர்ட் படி இன்ஃபோசிஸோட 35% ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 கிளைண்ட்ஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போஸ் அந்த கிளைண்ட்ஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆர் வேற சர்வீசஸ் பார்த்து போனாங்கன்னா இவங்களுடைய வருமானம் பாதிக்கும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வைஸ். ஸோ செக்மெண்ட் வைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க ஒரே துறை சார்ந்த இதுக்கு சர்வீஸ் வழங்குறாங்களா இல்ல பல்வேறு துறையை சார்ந்த இதுக்கு சர்வீஸ் வழங்குறாங்களா அதை பொறுத்தும் இவங்களுடைய ரிஸ்க் கேபிட்டல் குறைஞ்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அண்ட் ஒன் மோர் திங் இருக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சப்போஸ் டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா இவங்களுக்கு லாபம், அப்ரிஷியேட் ஆச்சுன்னா இவங்களுக்கு நஷ்டம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஃபைனலா சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டியும் ரொம்ப முக்கியம். இவங்க நஞ்சே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லயும் டிஜிட்டல். ஸோ யூ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இருக்கு. ஸோ ஏதாவது சைபர் செக்யூரிட்டிஸ் ஆச்சுன்னா இவங்களுடைய கம்பெனியுடைய நன்மதிப்பு குறையும். தியரட்டிக்கலா பார்த்தாச்சு. இப்ப ப்ராக்டிக்கலா பார்க்கலாம் எப்படி ஃபைனான்சியல் ரிப்போர்ட் பார்க்குது. ஸோ இதுதான் நம்ம சொன்ன ஃபைனான்சியல் கான்ஸ்டன்ட் கரன்சி growth அண்ட் யூஎஸ்டி ரெவன்யூ growth. இதுவே கான்ஸ்டன்ட் கரன்சி growth பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4.4% ரெவன்யூ growth ஆயிருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ரெவன்யூல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3.9% growth ஆயிருக்கு. இது வந்து ஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் அகைன்ஸ்ட் த யூஎஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக் வேல்யூ. இவங்களுடைய ஆர்டர் புக் வேல்யூ எப்படி இருக்குது? ஸோ ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அண்ட் பீப்புளோட ஹெட். ஸோ எல்டிஏ அட்ரிஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 12.1% இருக்குது. அதாவது 12% 60 லட்சத்துல கிட்டத்தட்ட 12% பேர் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அப்போ ஒரு 60,000 கிட்ட வேலையை விட்டு போயிருக்காங்க. ஸோ இது அதுவே கிராஃப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ரேஷனல் பேராமீட்டர்ஸ் growth பை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியுமே 50% ஆஃப் த ரெவன்யூ வந்து அமெரிக்கால தான் வருது. ஸோ அமெரிக்கால ஏதாவது ஒரு பேட் சுச்சுவேஷன் இருந்தால் இவங்களுடைய ரெவன்யூ பாதிக்கப்படும். அண்ட் செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா துறைக்கும் சர்வீசஸ் பண்றாங்க. குறிப்பாக இவங்களுடைய ஹையர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 30.9% வந்து பேங்க் ஃபைனான்சியல் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ல வந்து சப்போஸ் பேங்க் ஃபைனான்சியல் சர்வீஸ் இன்சூரன்ஸ் செக்டர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்களுடைய வருங்கால ரெவன்யூ வந்து பாதிக்கப்படும். ஸோ நம்மளுடைய சேனல் இதுதான் இன்வெஸ்ட் ஈஸ்ட் சேனல். இந்த மாதிரியான நல்ல ஒரு காணொளிகளுக்கு நம்ம கூட சேர்ந்து பயணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.